செகண்ட் ஹாஃப் அப்படியே தலையில திருப்பி போட்டு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் படம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பிளாஸ்ட் ஆஃப் சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு படம். கில்லி படத்துடைய பாட்டை இறக்கி வச்சு ஒரு குத்தி இருக்காங்க. அதுக்காக வேணா அந்த தளபதி ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பா அந்த கில்லி படத்தை பாட்டுக்காக பார்க்கலாம். யார் எப்போ அடிச்சுக்கிட்டு சாவாங்கிற மாதிரி போச்சு. ஒரு ஃபன்னான ஒரு படம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் தேர்ட் பர்சன் வரக்கூடாது, அதுதான் கான்செப்ட். டீச்சர்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. கோட் சீன்லாம் நல்லா காமெடியாக சிரிச்சுட்டே இருந்தோம். அது ரொம்ப எமோஷனாக இருந்தது அந்த செகண்ட். இல்லை சார், ஒன் எங்கே முடிச்சானா 2 அங்கே தான் முடிச்சிருக்கேன். லாஸ்ட் சீன் செம்ம இன்ட்ரெஸ்டாக. சாங் சூப்பர். ஃபைட் செம்மையாக இருந்தது. கிரைம்ஸாக போட்ட ஃபைட் தான் சூப்பராக இருந்தது. எங்கள் ரேட்டிங் வந்து 4.5. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் செம்ம படம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பிளாஸ்ட் ஆஃப் சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு படம். காமெடி அதான் செகண்ட் ஹாஃப்ல தான் காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் தான். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கேன். நிஜமாவே அந்த பொண்ணு வந்து சம் ஆக்டிங். படம் வந்து அதான் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கு. மற்றபடி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல போனதே தெரியல. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போச்சு. பாட்டு அவ்வளோவா இது இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்ல காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃப்ல. 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். கட்டா குஸ்தி 2 உண்மையிலே படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா பொண்டாட்டி புருஷன் அடிச்சு ஓட விட்றா, புருஷன் பொண்டாட்டி அடிச்சு ஓட விட்றா. கடைசியில் 2 பேர் யாரும் ஓட விட்டான்றது தான் மெயினாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இல்லை, எனக்கு வந்து 1 தான் பெஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1 பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஓ, கட்டா குஸ்தினா இப்படி தான் இருக்கும் போல, அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அதில் பார்த்துட்டு வந்ததால் இது இப்படி தாண்டா பண்ணுவார், இவர் இப்படி தாண்டா பண்ணுவாருன்னு நம்ம யூகிக்க முடியுது. மற்றபடி ஓகே, நல்லா ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி கொஞ்சம் இருந்து லாஸ்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடிலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் கருணா சார் சொல்லி ரொம்ப ஜாலியாக அவர் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் காளி வெங்கட் சார், அப்புறம் முனிஷ்கந்த் எல்லாமே ஓகே ஓவரலாக பண்ணியிருந்தாங்க. இன்னதோட கேரக்டராகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அப்புறம் ரமேஷன் மேடம் வராங்க. கடைசியில் வந்து டேய் நீ ஆடுறான்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தீர்ப்பு எழுதிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன இது இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக தெரியல. அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. தலைவா கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 மணி நேரம் டைம் போகிறது தெரியாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டீச்சர்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டீச்சர் எல்லாத்தையும் இருக்கணும். நல்லா இருந்துச்சு. டீச்சர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் 10க்கு 9 கொடுக்கலாம் சார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி ட்ராக்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல காமெடி நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அந்த கருணாஸ் காமெடியும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கில்லி படத்துலேருந்து பாட்டு போட்டுருந்தாங்க. அது பயங்கரமான பாட்டு. அது நல்லா காமெடியாக இருந்துச்சு. அது செட் ஆச்சுன்றதை விட அந்த காமெடி ஃப்ளோ வந்துட்டு எந்த இதுலேயும் இது பண்ணல. அதுவும் இன்னும் பீக்காக தான் ஏற்றி விட்டுச்சு காமெடியை. மற்றபடி தேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் அந்த பாட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து எப்படி சொல்லுது, கட்டா குஸ்தி 1ஓட இதில் ஆக்டிங் காமெடி சீன் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். குட்டி பாப்பாவோட இது பேசுகிற டோனும் லாங்குவேஜும் செம்ம எப்படி சொல்கிறது. ஆக்சுவலி ஒரு குட்டி பாப்பா எப்படி பேசுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக அந்த எதுவுமே தோணல. ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணல. காமெடியாக இருந்துச்சு, அவ்வளோதான். டீச்சர் வந்துட்டு காமெடி பண்ணணும்னு வரல. பட் ஆனால் அவங்க வந்தாலே ஒரு இதுவாக தான் இருக்குது. அவங்க எதுவும் பேசிலாம் ஜோக் பண்ண தேவையில்ல. அவங்க வந்தாலே அந்த ப்ரெசன்ஸே காமெடியாக தான் இருக்குது. அது டைவர்ஸ்லாம் அவ்வளோ அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா தான் இருந்துச்சு. 5 மினிட்ஸ் ஃபைட்டு, பேலன்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்லோவில் தான். இல்லை படம் ஸ்லோவாலாம் போகல. ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் நீங்கள் சிரிச்சு தான் ஆகணும் அந்த படத்தில். அப்படி ஒரு காமெடி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 10 காமெடிஸில் ஒரு 7-8 காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், தனியாக வந்து பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ரேட்டிங்கு கமர்ஷியலாக ஒரு 7-8 கொடுக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். வயிறு வலிக்க சிரிச்சேன். கடா குஸ்தி படத்தை நீங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. வீட்டில் உட்காந்து பக்கம் போர் அடிச்சு போயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரேக்கப் ஆகணுமா, கல்யாணம் பண்ணுமா, எதா இருந்தாலும் கடா குஸ்தி பாருங்க. பிரிஞ்சிருவீங்க, சேர்ந்துருவீங்க. எங்க படம் நல்லா இருக்குங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஜானல் நல்லா ஒரு கண்ட்ரியில கொண்டு போனாங்க. ஆனால் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்க. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. டீச்சருக்கு அவங்க ஹீரோயின் மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் மாதிரியே போச்சு. ஏப்பா கிளைமேக்ஸ்னாலே இன்ட்ரெஸ்ட் தானேப்பா, எவன் எந்திரிக்காம போவான்? இல்லை நல்லா போச்சு. நல்லா ஸ்லோவெல்லாம் போல, நல்லா பயங்கரமாக போச்சு. யார் எப்போ அடிச்சுக்கிட்டு சாவாங்கிற மாதிரி போச்சு. ஒரு ஃபன்னான ஒரு படம். ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து பாருங்க. கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப அது மேலே ரொம்ப ஃபீல் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி ஸோ இந்த படம் எப்படி தான் இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்போட நேற்றே எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கல வந்திருப்பீங்க. ஆனால் வந்த எல்லாருக்குமே தெரியும், ஏன்டா 180 ரூபா காசு கொடுத்து உள்ளே வந்திருக்கவே கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கேள்விகள் நிறையா இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக கட்டா குஸ்தி ஒரு மல்யுத்த வீரத்தை முன் வச்சு தான் படம் எடுத்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அதுக்குண்டான ரீசன் எங்கேயுமே கிடையாது. புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டை வருது, அதில் கட்சியில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறதா. மூணாவது மனுஷன் உள்ளே வரக்கூடாது, ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. விஷ்ணு விஷால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அதே மாதிரியான ஒரு பிளான் தான் செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு காமெடியான ஒரு படம் மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த டீச்சரை வந்து அங்கங்கே கொஞ்சம் என்ன சொல்றது, விஷ்ணு விஷாலுக்கு செகண்ட் ஹீரோயினியா கூட வச்சுக்கலாம் அவங்கள. ஏன்னா அவங்களை கொண்டது காரணம் இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மூவ் பண்ணலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஒரு கட்டா குஸ்தி மல்யுத்த வீரத்தை முன் வச்சு படம் எடுத்துருக்க ஒரு ஃபோர்ஸ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்குன்னா ரீசன் எதுவுமே கிடையாது. சும்மா காமெடி சாங்ஸு இதை வச்சே முடிச்சிருக்காங்க. கருணா சார் சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. காளி வெங்கட், ரமேகிருஷ்ணா வராங்க. ஒரு கோர்ட் சீனு, எதுக்காக அந்த கோர்ட் சீன் வச்சிருக்காங்கன்னே தெரியல. ரொம்பவே ஒரு கோர்ட்டுனா அதுக்குண்டான ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஆகி போச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. ரொம்பவே காமெடியாக எடுத்திருந்தாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ப்ரோ. எதிர்பார்த்த ஃபீல் இல்லை ப்ரோ. குழந்தையோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடங்களும் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. குழந்தைன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சீக்வன்ஸோட முடிச்சு போயிருக்கணும். படம் ஃபுல்லாகவே குழந்தைய மட்டுமே வச்சு ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் போட்டு ஒரு ப்ளே பண்ணிட்டு அவங்கள முன் வச்சே படம் போயிருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. கதைக்குள்ளே அவங்க போகவே இல்லை கடைசி வரைக்கும். ஃபைனலில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறதா. ஈகோ இருக்கக்கூடாது, குடும்ப பிரச்சனை நம்ம மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சுறாங்க படத்தை. அவ்வளோதான் ரீசன். வேற எதிர்பார்த்த ஒன்றும் இல்லை. சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போங்க, மூளையை கலட்டி வச்சுட்டு போங்க. படத்துக்கு ரேட்டிங் எல்லாம் வேணாம் தலைவா, சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போங்க. இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறது? கில்லி படத்துடைய பாட்டை இறக்கி வச்சு ஒரு குத்திருக்காங்க. அதுக்காக வேணா அந்த தளபதி ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக அந்த கில்லி படத்தை பாட்டுக்காக பார்க்கலாம். படம் வந்து செகண்ட் பார்ட்னாவே ஒரு சாபக்கேடு, சரியாக போகாது, ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். அந்த டவுட்டில் தான் நானும் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்தது நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அதனால நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் அப்படியே தலையில் திருப்பி போட்டு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் படம். கேர்ள்ஸுக்கெலாம் அப்படி ஒரு பிடிக்கும். ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு அப்பன் ஒரு கணவனுடைய ரோல் என்ன, ஒரு மனைவியோட ரோல் என்ன, இதை பூரா அலப்பறை பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து ஒரு வீட்டில் இந்த மாதிரி குட்டி குழந்தை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனையே வராது. கொலை கேஸு இந்த கேஸை விட டைவர்ஸ் கேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா இருக்குது. ஒரு 25 நிமிஷம் சிரிக்காதவன்லாம் பாவம் செஞ்சதுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு கலக்கிறவன் கேட்டாப்புல எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்காமல் செகண்ட் ஹாஃபில் வச்சாங்க. ரசித்து பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ ஆடியன்ஸ், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்சதோ அதில் எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுன்ற ஒரு லக்கே இருக்காது எப்போவுமே. இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டுமே நல்லா வந்திருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே செட் ஆகாது. ஏன்னா இது வந்து பக்கா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். நிறைய ஜென்சி கிட்ஸ்லாம் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவங்களோட தாட்டே வேறு மாதிரி இருக்குது, திங்கிங் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு இந்த படம் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணது அவங்கள. பட் ஆனால் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபைட்டிங் அதான் ப்ரீவியஸ் பார்ட்டில் ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கும். பட் நான் இதில் நிறைய இடத்துல வந்து நிறைய பெரிய செட்லாம் போட வேண்டியதுச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இது ஒரு மெயினாக இது வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கான ஒரு படமாக தான் செட் ஆகிருக்கு. அவங்களுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஈகோவே இல்லாமல் வெளியே இருந்தும் நல்லா ஃபீமேலுக்கான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. படத்துக்குள்ளேயுமே விஷ்ணு விஷால் ஃபீமேலுக்காக தான் எடுத்திருக்காரு.
சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் பீட் வரைக்கும் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல எமோஷன்ஸ் எல்லாமே கேரி பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. காமெடி எந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கருணா சாரோட காமெடிஸ் அண்ட் விஷ்ணு விஷால் எப்பவுமே அவரோட ஒரு காமெடி அண்டு காளி வெங்கட் சார் அவரோட காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்களோட ஈகோ செகண்ட் பார்ட்டில் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது அவங்க எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ரோலை பக்காவாக எடுத்துகிட்டு நல்லா பண்ணியிருக்கோட. செகண்ட் பார்ட் வந்து மக்கள் என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பார்ட் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் பார்ட்டில் மசாலா அதிகமாக்கிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்ட் நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல. அந்த கோரில் அவரோட விஷ்ணு விஷால் சாரோட இன்னசென்ஸில் தான் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு லாஜிக் அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த படம் ஃபெயில் ஆக்கிடுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன்னாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். படம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. எதனால என்ன சொல்ல எதை சொல்ல வராங்க அதை தான் கேள்வி. அந்த கேள்விக்கு இங்கே பதில் இருக்கான்னா இல்லை. ஒரு மெசேஜ் இருக்கணும்ல. எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி அந்த கோட் சீக்வன்ஸு ஓகே, அதில் ஏதோ லைட்டாக மெசேஜ் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு படமாக பார்க்கும்போது எந்த மெசேஜும் இல்லையே. ஹவுஸ் ஹஸ்பண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு வச்சு தான் ஒரு மெசேஜ் வந்து தள்ளுறாங்க. பட் அந்த மெசேஜ் வந்து நம்ம பார்ட் 1ல் வந்து கொஞ்சம் பார்த்தோம். ரீசெண்டாக ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்துலேயே அதெல்லாம் பார்த்துட்டோம். திருப்பி அதை நீங்கள் கொண்டு வரீங்க, அது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஸ்டஃப் இருக்கணும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எவ்வளோ கேப் இருந்தது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்போ இந்த படம் இப்போ நம்ம பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம், இந்த டைம் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குன்னா அப்போ இந்த இயருக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படம் எடுத்துருக்கணும். அது எடுக்கலையும் தோணுது. படத்தில் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. யூஸ்லெஸ்ஸாக வச்சுட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் அவங்களோட பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்கும்ல, அவங்களோட பீக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை அட்டைன் பண்ணுற அளவுக்கு படம் இல்லை. அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஆக்டிங் யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் யூஸ் பண்ணுறது தான் மேட்ரு. இப்போ அந்த குழந்தைய நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட், அப்புறம் வந்து கருணாஸ், இவங்க எல்லாரோட பொட்டென்ஷியலும் வேற இல்லை. அவங்கள நம்ம நல்லா பார்த்துருக்கலாம்ல. ரம்யா கிருஷ்ணன்னா கடைசியாக கொஞ்ச நேரம் வராங்க, எதுக்கு வந்தாங்க, அவங்கள வச்சு என்ன பில்ட் பண்ண போகிறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியலையே. அவங்க ஏதோ சும்மா படத்தில் ஏதோ கேமியா பண்ணுமே அவங்கள எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. பாண்டியராஜனோட கோபாலான்னு ஒரு படம் இருக்கும். அதில் இப்படி தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டியை நினச்சி பயப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் விஷ்ணு விஷால் வந்தார். சரி ஓகே, ஏதோ ஒன்று ஒப்பேற்றிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தா தலைவன் தலைவி, அடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தா விஸ்வாசம் படம் ஓடுது. இந்த மாதிரி பல படங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தான் ஓவராலாக பார்த்தா கட்டா குஸ்தி ஓடுது. சரி ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க எதுக்கு 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 1 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிருக்கலாம். 1.5 மணி நேரம் வலிச்சுட்டு போகிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது, ஒரு லேகு. ஓவராலாக இந்த முனிஷ்காந்த், கருணாகரன், அப்புறம் அந்த கருணா சார், காளி வெங்கட் இவங்களோட காமெடிலாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு கொஞ்சம் போர் இல்லாமல் இருக்கு. காமெடி தான் படத்தில், அங்கங்கே ஒரு சில காமெடி வருது, நல்லா இருக்கு. இந்த குழந்தை தான் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு வீரம் படத்தை அஜித் சார் கிட்ட வந்து உங்களுக்கு பச்சை குதிரை விளையாட தெரியுமா, பல்லாங்குழி ஆட தெரியுமான்னு ஒரு குழந்தை வந்து கேட்கும். அந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு இருக்குது. அந்த குழந்தையோட கேரக்டர் உண்மையாகவே சூப்பரு. ஐஸ்வர்யாவுக்கும் விஷ்ணு விஷாலும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரிலாம் வந்து நல்லா தான் இருந்தது. என்னென்னா ஆல்ரெடி பார்த்தது. இப்போ ஏன் வேலையில் பட்டதாரி 2 வந்து நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலனா, அது ஒன்று மாதிரியே இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், சரி இது நடக்கும் அது நடக்கும், அந்த மாதிரி தான் இந்த படமும். அடுத்து நடக்க போகிறது முன்னாடியே தெரியுது. எனக்கு நான் என்ன கேட்குறேன், கிளைமேக்ஸில் கூட்டிகிட்டு வந்த யோகி பாபுவை ஏன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டு வரல? ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. ஸ்டார்டிங்லேருந்து வந்திருந்தா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி அங்கங்கே டைலாக்லாம் நல்லா இருக்குது, ஓகே தான், ஒரு ஆவரேஜ்.